உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோவூர் அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, கடந்த ஆண்டு முதல் இந்த கொடிமரத்தை நிறுவி திருக்கொடி ஏற்றி அந்தோனியாருடைய புகழ் பரவ அந்தோனியாருடைய வழியாக இறைவன் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசிரியரை பெற்றுச் செல்ல இந்த விழாவிலே இருக்கின்றோம். இன்று இறுதி நாள் இறைவன் இயேசு கிறிஸ்து இந்த குடும்பத்தின் வழியாக நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், இந்த குடும்ப வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்மையாகவும், இந்த விழாவிற்கு உதவியர்கள் அனைவருக்கும் அந்தோனியார் வழியாக புதிய ஆவியானவருடைய ஆசீர்வாதம் இறைவன் இயேசு கிறிஸ்துவுடைய அருள் நிறைவாக கிடைக்க வேண்டி இந்த திருப்பலியை பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். புதிய மனைவிகளை கொண்டு கொண்டாட தகுதிகளை பொறுத்து அவருடைய குற்றத்துறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
கன்னிமரியின் பேரு தரிசனம் பேசினார். திருமகளின் பிறப்பை மனித இனத்தின் பாவங்களை தீர்ந்தாதிருக்க செய்தவர்கள் உண்மை வென்றுகின்றோம். இவ்வாறு புது படைப்பினால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் எங்களை பற்றிக் கொண்டிருக்கும் பழைய பழக்கங்களிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடுதலை பெறுவோமாக. ஒவ்வொருக்குரிய ஆவியால் பங்கேற்கும் இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 நிறைய. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிலிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொழுது கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதுதான் அன்பின் தலைமை விளங்குகின்றது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
காலமும் என்னோடு இருக்கிறார். கண்கள் காணாதையும் என்னை கண்ணாலே நாளும் பார்க்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்போர்கள் விடுதலை அடைவதையும் முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. இந்த மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பிறந்தமான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரந்தால் ஆறுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பணிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர்களிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்று, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கிக் கொள்ளுமாறு இம்மக்களை அனுப்பிவிடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி அதற்கு உண்ணம் கொடுக்க வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற, அவர்கள் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லோரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சிறுகளை பிடித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் 60 பேராக அமர்ந்தார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகளை எடுத்தனர். அப்பம் என்ற ஆண்களின் தொகையை 5000. நற்செய்தி. கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே ஒன்று கூடி புனித அந்தோனியாருடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்கே கூடியிருக்கின்றோம். மாதத்தின் முதல் செவ்வாய், வருடத்தின் முதல் செவ்வாயும் கூட, புதிய ஆண்டு, புத்தாண்டு வாழ்த்துக்கு ஹேப்பி நியூ இயர். இந்த புதிய ஆண்டு திருச்சபைக்கு ஒரு சிறப்பான ஆண்டு. என்ன சிறப்பு சொல்லுங்களேன்? என்ன ஆண்டு? ஜூபிலி ஆண்டு. ஜூபிலி 2025. மாணவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 2022 ஆண்டுகளை நிறைவு செய்கிற இந்த வேளையிலே உடைய கோப்பானவர் இதை யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். இந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு புதிய ஆசீர்வாதங்களை தாய் திருச்சபையானது கொடுக்கின்றது. யூபிலி ஆண்டின் தொடக்க செவ்வாய்க்கிழமையான இன்று கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் அந்தோனியாருடைய அருள் ஆசிரியர் நம்முடைய குடும்பங்களுக்கு என்றும் கிடைக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். கிறிஸ்துமஸ் டைம்ல சொல்ற ஒரு கதை தான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிறிஸ்துமஸ் நாடகம்